ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி சுவையான ப்ரான் ஃப்ரை எப்படி செய்யணுன்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் ஒரு நான்வெஜ் ரெசிபி தான் செஞ்சு காட்ட போகிறோம். அதான் எறா மீன் ஃப்ரை தான் செஞ்சு காட்ட போகிறோம். இந்த எறா மீனை எப்படி சாஃப்டாக ரப்பரியாக இல்லாமல் செய்யலாங்கிறது தான் இந்த வீடியோவில் நாங்கள் செஞ்சு காட்ட போகிறோம். வாங்க எப்படி செய்வோம்னு பார்ப்போம். இப்போ நம்ம 1/2 கிலோ எறா போல் எடுத்திருக்கோம். இதை நம்ம நல்லா க்ளீன் பண்ணிட்டோம். உப்பு போட்டு நல்லா கழுவியும் வச்சிட்டோம். இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், ஒரு 1/2 மூடி லெமனையும் பிழிஞ்சிக்கோங்க. அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா பெரட்டி ஒரு 15 நிமிஷம் போல் நம்ம இதை ரெஸ்ட் பண்ண விட போகிறோம். இப்போ அது நல்லா மேரினேட் ஆகிடும். இப்போது 15 நிமிஷம் கழித்து நம்ம வச்சுருக்க அந்த எறாவெல்லாம் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இது லேசாக சுருண்டு வந்தோடனே நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ப்ரான் ரப்பரி ஆகாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஓவர் குக் பண்ணால் ப்ரான் ரப்பரி ஆகிடும். இப்போது அதே பேன்லேயே நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்க்க போகிறோம். நம்ம 3 வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கோம். இதை நல்லா வதக்கணும். வெங்காயம் வதங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது இதில் 1 ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதை நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு தக்காளி சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்கின தக்காளி. நம்ம 1 தக்காளி சேர்த்துருக்கோம். இந்த தக்காளியும் வெங்காயத்தையும் நல்லா வதக்கணும். கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி மூடி போட்டு சிம்மில் வச்சு நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து திறந்து பார்த்தோன்னா தக்காளிலாம் நல்லா குழைய வெந்திருக்கும். 2 ஸ்பூன் மிளகாத்தூளும் 2 ஸ்பூன் தனியாத்தூளும் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி விட்டு இதை பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ப்ரான்ஸை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இந்த மசாலா நல்லா வதங்கினோன்னே இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை ஒரு 2 நிமிஷம் போல் கிளறிட்டு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்மளோட சுவையான எறா வறுவல் சூப்பராக தயாராகிடுச்சு. இது செம்ம டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ஈஸியான ரெசிபியும் கூட. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு சேரும். தேங்க்யூ.